2010 physics day MCQ 41 இருந்து 60 வரைக்கும் பார்க்க போகிறோம். 41ஆம் கேள்வி. காட்டப்பட்டுள்ள தடையி வலையமைப்பின் AB எனும் புள்ளிகளுக்கு குறுக்கே உள்ள சமவெளி தடை. AB குறுக்கே உள்ள சமவெளி தடை கேட்கிறார். இந்த ரெண்டு தடையும் பட்டிட்டு சமாந்திரம் அறிகிறதால R/2, இதுவும் R/2, இதுவும் R/2, இது R வந்து R/2, R/2 இருக்குதுன்னா வந்து R/2, இந்த R/2ஐயும் இந்த முனைக்கு இடையில இதோடவும் தொடர். ஸோ R/2 R/2 R மூணும் கூட்டப்பட்டு 2R மாறும். இதுக்குள்ளால மின்னோட்டம் பிரியாது. இந்த மூணுக்குள்ளேயும் ஒரே சம மின்னோட்டம்ங்கிறதால இது தொடர் அறிக்கை 2R, இது R/2, இது R/2, இதுவும் R/2, இது ரெண்டும் சமாந்தரம். ஸோ 2R தர R/2 விங்கில் 2R plus R/2 சமன் 2R/5. ஸோ இது வந்து 2R/5, இது R/2, இது ஒரு R/2 தான். இங்கே ஒரு R இருக்கு, இந்த ஒரு R இருக்கு V. ஸோ R plus 2R/2 தர ஆரங்கள் இதான் இதில் மொத்த தடை. இந்த மூணையும் கூட்டினா R/2 plus R/2 R plus 2R/5, 7R/5. இதுவும் ஆறும் சமாந்தரமாக இருக்கு, இந்த தடை மாறும். 7R/5 தர ஆரங்கள் 7R/5 plus R. ஆகவே 5×12 இல்லை 7×12 R கூட வருமாகும். 7×12 R. 42ஆம் கேள்வி. ஒரு சுருளினூடாக நேரம் T உடன் காந்தப்பாயம் பையின் மாறலை வரைவு காட்டுகின்றது. நேரம் T உடன் ஒத்த தூண்டிய மின்னியக்கு வரிசை யின் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகையிருப்பது. இது T, இது பை. T சமன் -dπ/dt, அதாவது படித்திறன். பை T கிராஃப்ல படித்திறன் மறை படித்திறன் இயத்தரும். இது வந்து மைனஸ், இதுவும் மைனஸ், ரெண்டுமே மைனஸ். ஸோ ஒரே திசையில தான் ரெண்டுமே மைனஸ்ல இருக்கிறதால ஒரே பக்கம்தான் ரெண்டுமே வரும். ஸோ 1 2 3 3 கேன்சல் ஆகும். ஏண்டா இது பிளஸ் இது மைனஸ்னு வந்திருந்தா ரெண்டு பக்கமும் வரும். இ பிளஸ் இயும் வரும், மைனஸ் இயும் வரும். இப்போ பிளஸ் இ மட்டும்தான் வரப்போகுது. ஸோ முதலாவது மைனஸ் போகுது, ரெண்டாவதுக்கு மைனஸ் பெருமானம் வருது, மூணாவதுக்கு மைனஸ் பெருமானம் வருது. ஆகவே மூணும் வராது. இந்த இதுவும் மைனஸ் இதுவும் மைனஸ், ஒரே பக்கம் தான் கிடக்கும். இப்போ படித்திறன் கிடை, இந்த இடத்துல படித்திறன் 0, அதுல இருந்து நிலைக்குத்து படித்திறன் முடிவிலி, படித்திறன் முடிவிலி போகுது. ஸோ படித்திறன் கூடுது. ஸோ படித்திறன் கூட போகுது. இந்த இடம் படித்திறன் முடிவிலிருந்து 0 போகுது. ஸோ படித்திறன் குறையுது. ஆரம்பத்தில் கூடி பிறகு குறையும். 5வது கிராஃப். நாற்பத்தி மூணாம் கேள்வி. ஏசிக்கும் பிடிக்கும் குறுக்கே வோல்ட்டளவு முதல் வியினால் காணப்படும்
பலித பயன்படு தடைகள் முறையே. பலித தடைகள் முறையே தடையை கேட்கார். இதுவும் ஒரே விகிதத்தில் இருக்கி ஆர் ரும் இந்த ரெண்டோட விகிதமும் இதர விகிதமும் சமன். ஆகவே இதுக்குள்ளால மின்னோட்டம் ஓடாது. ஸோ ஆர்ஏபி சமன் இது ஏ இது பி. இதுக்குள்ளால மின்னோட்டம் ஓடாட்டி வார மின்னோட்டம் இதுக்குள்ளாலே மட்டும்தான் பிரிய போகுது. இது 2R இது 2R. ஸோ 2R 2R சமானத்தடை சமாந்திரம் அறிக்கை. ஸோ ஆர்ஏபி வந்து ஆர்ஏசி வந்துட்டு பிடிக்குள்ளால முதல் மின்னோட்டம் I சமன் 0. எப்ப I சமன் 0 ஆர் முடிவிலி அறிக்கைக்குள்ளான் மின்னோட்டம் 0. அதாவது திறந்த ஆளி மாதிரி தொழிற்பட்டதான் I மின்னோட்டம் ஓடாது. ஸோ ஆர்பிடி வந்துட்டு முடிவிலி தடை. 5வது விட 44வது காணப்படும் சுற்றில் D ஆனது ஒரு சிலிக்கன் இருவாயியும் V ஆனது ஒரு மாறும் வோல்ட்டளவை கொடுக்கும் வோல்ட்டளவு முதலுமாகும். பின்வரும் வளைகளில் எது V உடன் I இன் மாறலை மிகச்சிறந்த விதத்தில் வகைக்குறிக்கின்றது? V வந்து மாறும் வோல்ட்டளவாம். அதாவது 0.1 0.2 0.3 அப்படியே கூட்டிட்டு போகும். அதோட சுற்றில் சிலிக்கன் டயோட் இருக்காம். இதுல சிலிக்கன் இருவாயிட உடைவழுத்தம் வந்துட்டு 0.7 வோல்டேஜ் 0.7 வோல்டேஜ் வரைக்கும் இதுக்குள்ளால மின்னோட்டத்தை செல்ல விடாது. 0.7 வோல்டேஜுக்கு பிறகு மொத்த மின்னோட்டத்தையும் செல்ல விடும். ஸோ 0.1 0.2 அது 7 வரைக்கும் 0.7 வரைக்கும் 7 வோல்டேஜ் வர வரைக்கும் இதுக்குள்ளால மட்டும்தான் மின்னோட்டம் போகும். இதுக்குள்ளால I வந்து 0. இதுக்குள்ளால மின்னோட்டம் இல்லை. இது விடாது மின்னோட்டத்தை செல்றதுக்கு. ஸோ ஒரு நேர்கோடு வரும். ஏண்டா தடை ஒரு ஓமிக் கடத்தி. ஸோ நேர்கோடு V சமன் IR படி R மாறாதே. ஸோ V கூட I கூட்டிட்டு போகும் IB. இது எப்போ வரைக்கும்டா 0.7 வோல்டேஜ் வரைக்கும் தான் நடக்கும் நேர்கோடு. அதுக்கு பிறகு 0.7 வோல்டேஜ் அடைஞ்சிட்டா இது வந்து திறந்துடும். அதுக்கு பிறகு 0.8 வோல்டேஜ் 0.9 வோல்டேஜ் எல்லாம் வந்தாலும் இதுக்குள்ளால அந்த 0.7 உடைவு அழுத்தத்தை தாண்டினதுக்கு பிறகு 0.7 வோல்டேஜ் நீங்க கொடுத்ததுக்கு பிறகு இதுக்குள்ளால மின்னோட்டம் ஓடாது. ஏன்டா இது ஒரு வெறும் கம்பியை தொடுக்கிறதுக்கு சமன். இப்படி இருக்கின்றா இது தடை R இருக்கி இப்படி ஒரு வெறுங்கம்பி ஒன்றை கொடுத்துட்டீங்கண்டா இதுக்குள்ளால மின்னோட்டமே ஓடாது. இதுக்குள்ளால ஈஸியான ஒரு ரூட் இருக்கிறதால இதுக்குள்ளால அப்படியே பெய்திடும் ஒரு குறிஞ்சுட்டு மாதிரி. அதோட டயோட் ஒரு ஓமிக் கடத்தி இல்லை. ஸோ நேர்கோடு வராது. V சமன் IRங்கிறதுக்கு நேர்கோடு வராது. அது IV கிராஃப் ஒன்று இருக்கே சிறப்பியல்பு 0.7 வரைக்கும் 0.7 கொடுத்த உடனே இந்த மாதிரி போகும் டயோட்ர. ஸோ அதுதான் வரப்போகுது அப்படியே கூட்டிட்டு போகும் இங்கிருந்து. ஸோ 2வது விட 5வது வராது. 1 வோல்டேஜில் அது மாறுதுன்னு காட்டுது. சிலிக்கன் இருவாயி 0.7 வோல்டேஜில் உடையும். 2வது அது ஆரம்பத்திலிருந்தே வளைய இயலாது. நேர்கோடு வந்து தான் வளையும். 45ஆம் கேள்வி. உருவில் காணப்படுகின்றவாறு ஆழமான பாத்திரம் ஒன்றினுள்ளே இருக்கும் கலக்காத இரு திரவ நிழல்களினூடாக ஒரு சிறிய கோளம் விழுகின்றது. ஈட்டா1 ஈட்டா2 என்பன இரு திரவங்களினதும் பிசுக்குமைகளும் B1 B2 என்பன கோளத்தின் முறையை ஒத்த முடிவகங்களும் எனின் முதலாவது முடிவகத்திர சமன்பாடு நீங்க வந்து தெரிஞ்சிருக்கணும். 2R வர்க்கம் மைனஸ் D மைனஸ் ரோவிங்கள் ஜிங்கள் 9 ஈட்டா இது நிறுவி எடுக்கிற ஒரு வாய்ப்பாடு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சமன்பாடு எஸ்ஐக்கு நிறுவ சொல்லுவார்.
எம்சிக்யூக்கு டிரெக்டாக போடும். ஸோ எல்லாத்துலேயும் ஈட்டாவனும் ஈட்டா பி ரெண்டும் பெருக்கப்பட்டிருக்கு. ஈட்டா பியும் பெருக்கும் முதலாவது கெடுக்கன் இதுக்கு v1 ஈட்டா 1. நான் வந்து 2 6 வர்க்கத்திங்கள் 9g இந்த மொத்த பெருமானத்தையும் மாறிலி கேண்டு எடுக்கன். ஏண்டா ஒரே கோலம் தான் விழுகுது, ஆரை மாறாது, புவியீர்ப்பு ஆர்முடுகள் மாறாது, அதோட 9 2 எல்லாமே மாறிலிங்கிறதால ஒரு கேங்கிற ஒரு பெருமானத்தை எடுக்கன். k இன்டூ டி மைனஸ் ரோ. அதே இது ரெண்டாவதுக்கு எடுத்தா v2 ஈட்டா 2 சமன் k இன்டூ ரோ 1 டி இன்டூ ரோ 2 அடர்த்தி. இதில் ரோ 1 பெருசா ரோ 2 பெருசான்னு பார்த்தா ரோ 2 தான் பெருசு ரோ 1 விட. ஏண்டா இதில் பாரம் கூட, அதால் கீழுக்கு இருக்கி, அடியில் இருக்கிறதுக்கு அடர்த்தி கூட, மேலே மிதந்த அடர்த்தி குறைஞ்சதில் வந்தால் மேலே மிதக்கும். ஸோ ரோ 2 பெருசு. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு இந்த மாதிரி ஒப்பிட்டு கழியெல்லாம் வந்தால், உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு பெருமானத்தை எடுத்தீங்கன்னா குழப்ப மாட்டேச்சு, ஈஸியாக விட வரும். இதுக்கு நான் ரோ 2க்கு பதிலாக ஒரு 10 எடுத்தா ரோ 1 அதை விட சின்ன ஒரு பெருமானத்தை எடுக்கணும், ஒரு 5 எடுக்கணும். டி 2க்கும் சமன். ஏண்டா கோலம் ஒரே கோலம், கோலத்தில் அடர்த்தி ஒரு 20 எடுத்தா ஒரு உதாரணமாக 20 எடுக்கணும். v1 ஈட்டா 1 பெருமானம் வந்துட்டு k இன்டூ 20 செய்ய ரோ 1 பதிலாக அடுத்த பெருமானம் 5 15 v1 ஈட்டா 1 சமன் 15k வரும். v2 ஈட்டா 2 சமன் அதே தான் 20லிருந்து 10 கழிச்சா 10k வரும். இது 20 மைனஸ் 10. ஸோ இதில் எது பெருசி? v1 ஈட்டா 1 தான் பெருசி. ஆகவே v1 ஈட்டா 1 பெருசி v2 ஈட்டா 2 ரெண்டாவது விட. 46ஆம் கேள்வி. ஏபி என்பன முறையே R1 R R/2 ஆரைகளை கொண்ட இரு கடத்தும் கோளங்களாகும். இக்கோளங்கள் ஒவ்வொன்றும் ஏற்றம் பிளஸ் Qவை காவுகின்றது. இரு கோளங்களும் உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு தூரம் d மிக பெருசா மாறவிட, ஆகவே முனைவாக்கம் 2 கடையிலையும் இல்லை. இதனால் வேறாக்கப்படும் போது Pயில் உள்ள மின்னழுத்தம் V ஆகும். இவ்விரு கோளங்களும் மிக மெல்லிய கம்பியினால் தொடுக்கப்படும் போது Pயின் மின்னழுத்தம் என்னென்று கேட்கார். இது வந்து d/2, இது வந்து r, இது வந்து r/2. இது ப்ளஸ் q ஏற்றம் இருக்கு ரெண்டுக்கும். ஸோ இந்த இடத்துல மின்னழுத்தம் V0 ஆம். V0 சமன் ஒன்றிங்கில் 4πε0 வந்து நான் k என்று எடுக்கேன். இந்த இடத்துல மின்னழுத்தம் P A ஆல் வாரது kq d/2. அதே தான் kq d/2 எதால் வாரது? B ஆல் வாரது. ஆகவே V0 சமன் 2kq d. இப்போ ரெண்டையும் தொடுக்கார். ஸோ 2 அழுத்தமும் சமனாக மாறணும். இது R, இது R/2. தொடுத்ததுக்கு பிறகு Q1 Q2 இருக்கின்ற பார்ப்போம். ஸோ Q1 ப்ளஸ் Q2 சமன் 2Qக்கு சமன். ஏன்னா மொத்த ஏற்றம் மாறையில மொத்தமாக 2Q தானே இருக்கு. இதிலிருந்து கொஞ்சம் இதுக்கு போகும், இல்லைண்டா இதிலிருந்து இதுக்கு போகும் ஏற்றம். அப்போ இதில் கொஞ்சம் குறையும், இதில் கொஞ்சம் கூடும், ஆனால் மொத்த ஏற்றம் மாறாது. ஸோ இப்போ இதில் அழுத்தத்தை எடுப்போம். 2 அழுத்தமும் சமன். V சமன் kq1 R, இதுவும் kq2 R/2 சமன் Q1 சமன் 2Q2. Q1 பதிலாக 2Q2 போட்டால் 3Q2 வரும். ஸோ Q2 சமன் 2Q/3. Q1 சமன் மொத்தம் கூட்டினா 2Q வரணும். ஆகவே 4Q/3. இப்போ மின்னழுத்தத்தை எடுத்தோம்னா V1 சமன் kq1 d/2 plus kq2 d/2. ஸோ 2k into q1 plus q2 d.
ஸோ Q1 + Q2 வந்து 2Q. இது வந்து உண்மையாக கண்டுபிடிக்க தேவையில்ல. ஆகவே 4KQ∪D அதே விட தான் வருது. V0க்கும் 4KQ∪D தான். 4KQ∪D என்ற இது வந்து 2KQ∪D. இந்த 2 மேலே போகும், கூட்டுப்பட்டு 4KQ∪D வரும். ஸோ V0 தான் அதுக்கும் விட 4ஆகுது. இது ஏன் இது சாத்தியமாகுதுன்றா கீழே இருக்கிற D/2 வந்து மாறல, அதால இந்த Q1 Q2வும் கூட்டுப்படுது. ஒருவேளை இது மாறி வந்துச்சுண்டா 2 தூரம் வித்தியாசம்டா அது இப்படி வராது. ரெண்டும் ஒரே தூரம்ங்கிறதால டைரக்டா அதே V0 தான் வருது. 47ஆம் கேள்வி. ஒரு மின்னேற்றத்தை கொண்ட துணிக்கை ஒன்று ஒரு சீரான காந்தப்புலத்தின் செல்வாக்கின் கீழ் ஒரு வட்டப்பாதை வழியே செல்கின்றது. பின்வரும் கூற்றுகளை கருதுக. ஏ, துணிக்கையின் வேகத்தின் திசையானது எப்போதும் காந்தப்புலத்தின் திசைக்கு செங்குத்தாகும். உண்மை. மின்னேற்றத்தை கொண்டு காந்தப்புலத்தின் திசைக்கு செங்குத்தாக இயங்கினா மட்டும்தான் அதுக்கு விசை வரும். விசை இருந்தால் மட்டும்தான் வட்ட இயக்கத்தை ஆற்றலாம். பி, ஒரு துணிக்கை ஒரு சுற்றலுக்கு எடுக்கும் நேரம் வட்டப்பாதையின் ஆரையை சாராததாகும். ஒரு சுற்றலுக்கு எடுக்கும் நேரம்ட அலைவு காலம் T, அதாவது TF ஒமேகா 3மே சமன். இது வட்ட இயக்கம்ங்கிறதால ஒமேகாவுக்கு கூட தொடர்பு இருக்கு. ஸோ வந்து T அலைவு காலத்தை அவர் கேட்டாலும் உண்மையாக நம்ம ஒமேகா ஒப்பிட்டா காணும். ஏண்டா ஒமேகா சமன் 2π/T. இது ஒரு பைக்கு வந்து 22.7 அல்லது 3.14ங்கிற ஒரு பெருமானம். இது முழு இது ஒரு மாறிலி பெருமானம். ஸோ ஒமேகா வந்து மாறாத ஒரு கணியம். ஒமேகாவும் Tயும் சமன் தான். Fம் சமன்டா 3ம் ஒரே ஆக்கள் தான், தொடர்பு ஆக்களுக்குள்ள ஒன்று தான். அதே மாதிரி ஒமேகா சமன் 2πf. ஸோ ஒரு ஆள் அலைவு காலத்தை கேட்டாலும் இந்த 3 பேரையும் வச்சு யோசிக்கலாம். யாருக்கு கூட தொடர்பு இருக்கோ அந்த ஆளை எடுத்தா காணும். ஸோ ஒரு வட்ட இயக்கத்தை ஆற்றுமாக இருந்தா ப்ளஸ் Q பக்கம் F. இந்த F சமன் BQV. அதே மாதிரி வட்ட இயக்கத்தை ஆற்றத்தால MV வர்க்கத்தின் R. F சமன் MA. வட்ட இயக்கத்தை ஆற்றினா R முடிவுகளுக்கு 2 வாய்ப்பாடு, V வர்க்கத்தின் R அல்லது A சமன் R ஒமேகா வர்க்கம். ஸோ இந்த இடத்துல ஆரையும் அலைவு காலத்தையும் கேட்கார், அதாவது ஒமேகாவை கேட்கார். ஸோ ஒமேகாவை நான் எடுக்கேன், இந்த வாய்ப்பாடு எடுக்காம இதை எடுக்கேன், R ஒமேகா வர்க்கத்தை. F சமன் BQV சமன் M/MR ஒமேகா வர்க்கம். இந்த Vக்கு பதிலாக R ஒமேகாவை போடலாம். BQ MR ஒமேகா வர்க்கம். R போகும், ஒமேகா போகும். ஸோ ஒமேகா வந்து எதுக்கு சமன்? BQ∪M. ஸோ இது ஆரையை சாராததுங்கிறது உண்மை. அலைவு காலம் இதுக்கு பதிலாக 2π/T போட்டிங்கன்னா BQ∪M. T அப்படி எழுவாய் மாற்றம் எடுத்தீங்கன்னா T சமன் 2πm∪BQ. இது ஆரையை சாராதது உண்மை. ஏயும் பியும் சரி. மூணாவது, துணிக்கையின் கதி வேகத்தை கேட்கார். அது Q திணிவிங்கில் M∪Qக்கு நேர்வீத சமனம்னு சொல்றார். பார்ப்போம். இப்போ வேகத்தை கேட்கறதால F சமன் MV வர்க்கத்தின் கீழ் R எடுக்கன். BQV சமன் M×V வர்க்கத்தின் கீழ் R. இப்போ வந்து வேகத்தை அளவு மாற்றம் செய்வோம். VQR∪M தான் V, அதாவது QR∪M∪Q, BR∪M∪Q. இதை தான் கேட்காரு. இதுக்கு நேர் வீத சமனம் இல்லை நேர் மாறு வீத சமன். ஸோ பிழை. ஏயும் பியும் மாத்திரம் உண்மை. மூணாவது,
PQRS என்பன ஒவ்வொன்றும் பரப்பளவு A உடைய 4 சமாந்தர கடத்தும் தட்டுகளாகும். PS ஆகியன ஒரு நிலைத்த தட்டுகளாகும். உருவில் காணப்படுகின்றவாறு QR ஆகிய இரு தட்டுக்களும் மேலேயும் கீழேயும் ஒருமிக்க அசையத்தக்கவாறு ஒரு விறைத்த கடத்தினால் தொடுக்கப்பட்டுள்ளது. தொகுதியின் சமான கொள்ளளவம். இது எதுக்கு ஒப்பாக்குறதுலாம்டா தொடராக இணைக்கப்பட்டிருக்கிற 2 கொள்ளளவி. ஸோ கொள்ளளவி தொடராக இணைக்கப்பட்டிருந்தா இது C1 C2 கொள்ளளவம்டா. அட சமான கொள்ளளவம் மொத்த கொள்ளளவம் 1 C1 plus 1 C2. அதாவது தடைக்கு எதிராக கொள்ளளவம் தொழிற்படும் செயற்பாடு இல்லை. அதில் இந்த சமன்பாடு தடைக்கு மாறி வரும். இதே தடை R1 R2 கூட்டுப்படும் கொள்ளளவத்துக்கு மாறி வரும். அதே மாதிரி சமாந்தரமா இருந்தா தடையா இருந்தா பிரிவடும். ரெண்டு பக்கம் பெருக்கப்பட்டு கீழுக்கு மேலுக்கு பெருக்கப்பட்டு கீழுக்கு கூட்டுப்படும். இதில் அப்படி இல்லை. C1 C2 அண்டா C பார் சமன் C1 plus C2. இதான் மேலுக்கு பெருக்கப்பட்டு இதுக்கு C பார் வந்துட்டு C2 தர C1 நீங்கள் C1 plus C2 வரும். இது தலகளாக மாறும். இந்த கண்டத்துக்கு பிறகு மேலே C2 plus இது C2 plus C1 வந்து தலகளாக மாறும் வழங்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பாடு தான் பயன்படுத்தணும் தொடர இருக்குது. அதோட தட்டுக்கள் பரப்பளவெல்லாம் தாரார். ஸோ C சமன் A எப்சிலான் நோட்டிங்கள் D. ஸோ பரப்பு தந்துட்டார். எப்சிலான் நோட் மின்னுடைய மாறிலி. அடுத்தது அதுக்கு இடைப்பட்ட தூரம் D. BC PQக்கு வந்துட்டு A எப்சிலான் நோட்டிங்கள் Dக்கு பதிலாக X வரும். CRSக்கு எப்சிலான் நோட்டிங்கள் A மைனஸ் B மைனஸ் X வரும். ஸோ மொத்த சமான கொள்ளளவம் 1 CPQ plus 1 CRS போட்டால் 1 எப்சிலான் நோட்டிங்கள் X plus 1 எப்சிலான் நோட்டிங்கள் A மைனஸ் B மைனஸ் X. இதை நான் ஏன் இந்த சமன்பாட்டில் போடுறேன்டா என்ற தடையெல்லாம் இப்படி வந்துச்சுன்னா இந்த சமன்பாட்டை தானே போடுறேன் நம்ம. அதே நான் இங்கே பாவிக்கலண்டா இங்கே பாவிச்சோம்டா ஒரு பெரிய ஒரு கோவை வந்து சுருக்கு விட வரும். ஆனால் டைம் கடுமையாக எடுக்கும். ஏண்டா எப்சிலான் நோட்டிங்கள் X தர எப்சிலான் நோட்டிங்கள் A மைனஸ் B மைனஸ் X வந்து அதுக்கு கீழே திரும்ப டிங்கிள் X ப்ளஸ் எப்சிலான் நோட்டிங்கள் A மைனஸ் B மைனஸ் X வந்து கூட்டுப்பட்டு இது பெருக்கப்பட்டு பெரிய ஒரு தொகை வரும். இது வரும் கோவை வந்து சுருக்கப்படும். இது அப்படி இல்லை. X ப்ளஸ் A மைனஸ் B மைனஸ் X A எப்சிலான் நோட் வரும். 1 C பார். இது மேலே போகும், இதுவும் மேலே போகும். அப்போ பகுதி சமன். ஸோ நீஸாக கூட்டுப்பட்டு C பார்னு எடுத்தால் திரும்ப தலைகளாக மாறும். இந்த எக்ஸும் எக்ஸும் போகும். A எப்சிலான் நோட்டிங்கள் A மைனஸ் பிங்கிற விட வரும். ஆனால் அதே விட தான் வரும். ஆனால் வந்து நல்லா டைம் எடுக்கும். MCQக்கு டைம் எவ்வளோ முக்கியம்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இதில் வந்து தொகுதி சமனாக இருக்கிறதால தலகளாக்கிட்டு போட்டு கூட்டுறது ஈஸியாக விட வரும். ஸோ அதான் 49ஆம் கேள்வி. இயக்கப்பாட்டு சக்தி Kயும் டி ப்ரோக்லி அலைநீளம் லெம்டாவை உடைய ஒரு சுயாதீன துணிக்கை ஒரு குறித்த பிரதேசத்தின் உள்ளே புகும்போது அதன் அழுத்த சக்தி B ஆகின்றது. துணிக்கையின் புதிய டி ப்ரோக்லி அலைநீளம் முதல் Kங்கிற ஒரு இயக்க சக்தியோட போகுது. அழுத்த சக்தி 0. ஒரு அழுத்த சக்தி இருக்கிற ஒரு பிரதேசத்துக்குள்ள அது புகும்போது K1 இயக்க சக்தி குறைவடைஞ்சு அதுக்கு பதிலாக அழுத்த சக்தி வருது. இது எதுக்கு உதாரணம்டா ஒரு போலை ஒரு பந்து தரையிலிருந்து உருள்றதுக்கு சமன். இந்த இடத்துல அழுத்த சக்தி மட்டும்தான் இருக்கு. கைனடிக் எனர்ஜி மட்டும்தான், பொட்டன்சியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்குது. இந்த இடத்துல அழுத்த சக்தி ஏ இல்லை, இயக்க சக்தி மேக்சிமம். இந்த இடத்துல இயக்க சக்தி
பூஜ்ஜியம். ஆனா இது இந்த இடத்துல அழுத்த சக்தி பூஜ்ஜியம், இந்த இடத்துல ரெண்டும் இருக்கும். இது இயக்க சக்தி மொத்த கூட இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு கன்செப்ட் தான். ஸோ மொத்த சக்தி கே அதுக்கு இருந்தது, K1 பிளஸ் பிக்கு சமன் என்றால் அழுத்த சக்தி பூஜ்ஜியம். ஆகவே K1 இறுதி இயக்க சக்தி வந்துட்டு K மைனஸ் பி. அதோட டி ப்ரோக்லி அலைநீளம் லெம்டா சமன் h mv, அதாவது h p. உந்தம் இயக்க சக்தியெல்லாம் வந்தா ஒரே ஒரு வாய்ப்பாடு தான் இருக்கு, E சமன் p வர்க்கத்திங்கள் 2m. இதான் வந்து ஒரே ஒரு வாய்ப்பாடு, உந்தத்துக்கும் சக்திக்கு இடையில இருக்கிற ஒரே ஒரு சமன்பாடு இது மட்டும்தான். ஆகவே உந்தத்துக்கு பதிலா வர்க்க மூலத்துக்குள்ள 2m ஈண்டு வரும், இங்க வந்து பெருக்கப்பட்டு வர்க்க மூலமாகும். ஸோ லெம்டா வந்துட்டு h வர்க்க மூலத்துக்குள்ள 2m k ஆரம்பத்தில், இறுதியில லெம்டா 1 சமன் h 2m k மைனஸ் பி. k டேஷை தான் போடணும். ஸோ சுருக்கினா k வர்க்க மூலம் k மைனஸ் பி என்று லெம்டாண்டு வரும், லெம்டா 1க்கு ரெண்டாவது விட. 9ஆம் கேள்வி. 50ஆம் கேள்வி. 1 மீட்டர் கணம் 0.1 மீட்டர் கணம் 0.3 மீட்டர் கணம் கனவளவுடைய இருபெரும் பெட்டிகள் அறை வெப்பநிலை 30°C உள்ள வளியினால் நிரப்பி அடைத்தொட்டப்பட்டு 0.1 மீட்டர் கணம் 30°C நிரப்பி அடைத்தொட்டப்பட்டு ஒரு குளிரேற்றியில் வைக்கப்பட்டுள்ளன. அடைத்தொட்டப்படுவதற்கு சற்று முன்னர் 0.3 மீட்டர் கணம் பெட்டியினுள்ளே ஈரலிப்பை உறிஞ்சும் ஒரு சிலிக்கா ஜெல் பைக்கெட்டு ஒன்று உட்புகுத்தப்பட்டது. பின்னர் சிறிய பெட்டியில் உள்ள வளியின் தொடர்பு ஈரப்பதன் 15°C 100°C அடைந்ததினவும் ஒரு சிலிக்கா ஜெல் பாக்கெட்டையும் வச்சுட்டார். இப்போ இதில் முதலாவது வந்து மொத்தமா ரெண்டையுமே நிரப்பி தான் அடைத்தொற்றார். ஸோ முதலாவது தொடர்பு எடுக்கலாம். இதுக்குள்ள m திணிவு நீராவி இருந்தா இதே மாதிரி இது 3 மடங்கு, ஸோ 3m திணிவு நீராவி இருக்கும். அடுத்த இதற்கு வரும். வளியின் தொடர்பு ஈரப்பதன் 15°C 100% அடைந்தது. ஆகவே சிறிய பெட்டி வந்து 15°C 100% வருது. ஆனா சிறிய பெட்டி 5°C தான் 100% வருது. இதுக்கு காரணம் என்ன? ஒருவேளை அந்த சிலிக்கா ஜெல் பாக்கெட்டை நம்ம வைக்கலண்டா இதுவும் 15°C தான் 100% அடைஞ்சிருக்கும். இப்ப நீராவி எல்லாம் ஒடுங்கினா இவர் உறிஞ்செடுத்துட்டார். அந்த உறிஞ்செடுத்ததால தான் 5°C வரைக்கும் வெப்பநிலை குறைய வேண்டியிருக்கு. இதான் இது விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். 5°C 15°C எனும் பனிபடு நிலைகளில் வளியின் தனி ஈரப்பதன்கள் முறையே 6.8 கிராம் ஒரு மீட்டர் கணத்துக்குள்ள 6.8 கிராம். இது என்னண்டா பனிபடு நிலை என்றா RH 100% அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கிற வெப்பநிலை T தான் பனிபடு நிலை. இப்போ RH 100 15°C இதுக்கு வருது சிறிய பட்டி. ஸோ அந்த டைம்ல 15°C 100% RH 100 இருந்தா ஒரு மீட்டர் கணம் அப்படி இருக்கிற ஒரு பிரதேசத்துல ஒரு மீட்டர் கணம் கனவளவுக்குள்ள 12.7 கிராம் நீராவி இருக்கும். அதான் ஒரு தரவு. ஆகவே இது அதே இந்த கன்செப்டுக்கு சரியா வருது. ஏன் 15°C 100% இது அடைஞ்சிச்சு. ஸோ இதுக்குள்ள இருக்கிற நீராவி ஒரு மீட்டர் கணத்துக்கு 12.7 கிராம் வரும். ஆகவே 0.1 மீட்டர் கணத்துக்கு 1.27 கிராம் நீராவி இதுக்குள்ள இருக்கும். இதை போல 3 மடங்கு தான் இதுக்குள்ள முதலுக்கு இருந்த ஆரம்பம்.
புறவு இது உறிஞ்சிட்டு ஆரம்பத்தில் 3 m இருந்து 1.27 தர 3 கிராம் தான் இதுக்குள்ளே இருந்த ஆரம்ப நீராவி. பிறகு இன்னும் அடுத்த தரவுதாரர் 5 பாய்சியில 100 வீதமா இருந்தா RH வந்து 100 வீதமா இருந்தா 1 மீட்டர் கணத்துக்குள்ள 6.8 கிராம் நீராவி இருக்கும். ஆகவே இது அந்த கான்செப்டை பூர்த்தி செய்யுது. அந்த தரவை இது சரியா இருக்கு. ஏன் இது 5 பாய்சியில 100 வீதம் ஆயினா அதுக்குள்ள இருக்கிற 1 மீட்டர் கணம் இந்த பிரதேசத்துக்குள்ள இந்த மாதிரி இருக்கிற சந்தர்ப்பத்தில் இருக்கிற ஒரு பிரதேசத்துக்குள்ள 1 மீட்டர் கனவளவுக்குள்ள 6.8 கிராம் நீராவி இருக்கும். ஆகவே 6.8 கிராம் 1 மீட்டர் கணத்துக்குள்ள இருந்தா 0.3 மீட்டர் கணத்துக்குள்ள எவ்வளவு இருக்கும்? 68.3 2.04 கிராம் இருக்கு. இறுதி இது சிலிக்கா ஜெல் பேக்கெட் எல்லாம் உறிஞ்சினத்துக்கு பிறகு வாரத்தினவே இது. ஸோ உறிஞ்சினத்துக்கு பிறகு வார இறுதி. அப்போ ஆரம்பத்தில் இருந்து இறுதியாக கழிச்சா சிலிக்கா ஜெல் எவ்வளோ உறிஞ்சிருக்கிட்டு வரும். ஒன்று 1.7 கிராம் வரும் முதலாவது விட. அம்பத்தோரங்கள்ளி ஒரு ஒப்பமான தட்டை கிடை மர மேற்பரப்பு ஒப்பமானது குறாய்வுள்ள மரத்துக்கு கிடைமர மேற்பரப்பு எஸ்ஸில் ஒட்டப்பட்டுள்ள எல் நீளமுள்ள இரு மெல்லிய ஒப்பமான அலுமினிய கீற்றுகள் உருவில் காணப்படுகின்றன. அதுக்கு மேல ஒரு அலுமினிய கீற்றை ஒட்டிருக்கார். இக்கீற்றுகள் ஒரு முனையில் பட்சியுடன் தொடுக்கப்பட்டுள்ளன. அலுமினிய கீற்றுகளுக்கு இடையே உள்ள பிரதேசம் எங்கனமும் செங்குத்தாக மேல்முக திசையில் மேல்முகத்தில் ஒரு பி மேல்முக திசையில் ஒரு மின்புலம் காந்தப்புலம் உண்டாக்கப்படுகின்றது. உருவில் காணப்படுகின்றவாறு இரு அலுமினிய கீற்றுகளின் மீதும் ஒரு உருக்குக்கோள் வைக்கப்படும் போது கோள் இயங்கத் தொடங்குகின்றது. எக்ஸ் அச்சு வழியே உள்ள தூரத்துடன் கோளின் வேகம் பியின் மாறலை சிறந்த விதத்தில் வகைப்படுத்துவது. மேல் நோக்கி பி, இந்த திசையில ஐ. ஏன் நறுக்கி களம் இந்த பக்கம் ஐ, இதுக்குள்ளால வந்து இது அலுமினியம் கடத்தி இதுக்குள்ளால அப்படியே வந்து இதுக்குள்ளால அப்படியே போகும். ஐ இந்த திசையில் இறக்கி பி மேல் நோக்கி இருந்தா எஃப் திசை இந்த திசையில் இருக்கும். இந்த திசை தான் எக்ஸ், அதைத்தான் பிளஸ் எடுத்திருக்கார் இந்த திசையே. ஆனா கோள் இயங்க போது இந்த திசையில, ஆகவே மைனஸ் திசையில அசைய போகுது. ஆகவே முதலாவது வராது, மூணாவது வராது, அஞ்சாவது வராது, 2 4 விட 2 2 4. எப்படியும் ஒரு நம்ம கேள்விக்கு விட வரலன்றாலும் 2 விடைக்கு எப்படியும் வந்துடணும். வட்டி வட்டி ஒவ்வொரு தரவை வச்சு ஒவ்வொரு விடைய 5க்கு 5ல் ஏதாவது ஒன்று அடிக்க போறீங்கன்னு வரக்குள்ள இதுல நிகழ்தகவு குறைய. நீங்க எப்படி கஷ்டமா இருந்தாலும் ஒரு 2 விடைக்கு எப்படியும் வரலாம். 2 விடைக்குள்ளதான் போட்டி இருக்கும். அதான் இதாண்டு ஒரு யோசிச்சு ஒரு லொஜிக்கலா ஒரு விடை எடுத்தீங்கன்னா சரி. எம்சிக்கு நீங்க ஃபுல்லா நிறுவித்தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. விட எடுத்தா சரி, அவ்வளவுதான். ஸோ 4 2 2 இந்த திசையிலே எங்க போகுது F7 MAN பிரகாரம் F7 B பில்ங்கிற விஷய அதுக்கு தொழிற்படும். ஸோ ஆர்முடுகள் A7 BIL நீங்கள் எம்ங்கிற விஷயம் தொழிற்படும். இந்த இதில் இருக்கிற ஒரு காரணியும் ஒரு இதுவும் மாறாது. ஸோ ஆர்முடுகள் சீரான ஆர்முடுகள். ஸோ நேர்கோடு வரும். 2க்கும் 4வது கொஞ்சம் செய்கிற மாதிரி இருக்கு. நேர்கோடு வரும். அது எது வரைக்கும் இந்த விசேட ஆர்முடுகள் இருக்கும்டா இந்த அலுமினிய கீற்றிலே படுற வரைக்கும். அலுமினிய கீற்றை விட்டு விலகினத்துக்கு பிறகு -L/2 விட்டு கொஞ்சம் விலகினத்துக்கு பிறகு இது மரம், இதுக்குள்ள கண்டக்ட் இல்லை, இது காவலி தானே. ஸோ மின்னோட்டம் I பூஜ்ஜியமான உடனே ஆர்முடுகள் இல்லாம போகும். ஆர்முடுகள் இல்லாம போனா உராய்வு இல்லை. ஸோ எந்த ஒரு விஷயம் இல்லை. நியூட்டன்ட முதலாவது விதி
அதாவது ஓய்வில் உள்ள பொருள் ஓய்வில் இருக்கும், இயங்கு கொண்டிருக்கும் பொருள் இயங்கிட்டே இருக்கும். இப்ப விசை தொழிற்படாத போது ஸோ ஒரு விஷயம் இதை பிடிச்சி நிப்பாட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. என்ன வேகத்தோட இந்த -L/2 விட்டு விலகுதோ அதே வேகத்தோட சீரா அப்படியே பயணிச்சிட்டு இருக்கும். 2வது விட 4வது வராது. 52ஆம் கேள்வி. கல்வி. 1 கிலோகிராம் நீரை கொண்ட வெப்ப கொள்ளளவு 200 ஜூல் K-1 உடைய ஒரு உலோக கொள்கலத்தில் ஒரு 110 வாட் அமைப்பு வெப்பமாக்கி வைக்கப்பட்டுள்ளது. 110 வாட் 1 கிலோகிராம் நீர் இருக்கு. இதர வெப்ப கொள்ளளவு தாரார் 200 ஜூல் K-1. வெப்பமாக்கி நீண்ட நேரமாக ஆளியிடப்பட்டிருந்த போதிலும் நீரின் வெப்பநிலை 90°C வரை மட்டுமே அதிகரித்தது. 90க்கு பிறகு இதர வெப்பநிலை அதிகரிக்கலண்டா இது வெப்பத்தை எடுக்கல, நீர் வெப்பத்தை எடுக்கல, பாத்திரமும் வெப்பத்தை எடுக்கல. ஸோ இப்போ கொடுத்த வெப்பம் எங்க போகுது? அது சூழல் எடுக்குது. அந்த வெப்பத்தை சூழலுக்கு வழியாயிட்டு இருக்கு. அந்த வெப்பம் 110 வாட் கொடுத்த அவ்வளவு வெப்பமும் 110 வாட்டும் சூழலுக்கு போகுது. ஏன் வெப்பநிலை கூடலண்டா வெப்பம் உறிஞ்சப்படலண்டா எல்லாமே ஏதாவது ஒன்று எடுக்கத்தானே வேணும். இந்த 110 வாட்டை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்டா காணலண்டா அது அவ்வளவும் சூழலுக்கு போகுது. 90 வரை மாத்திரம் அதிகரிக்கின்றது. வெப்பமாக்கியை நிப்பாட்டி 10 செகண்டின் பின்னர் நீரின் வெப்பநிலை கிட்டியதாக இருப்பது. இதை நிப்பாட்டிட்டார். ஹீட்டரை ஆஃப் பண்ணினதுக்கு பிறகு 10 செகண்டுக்கு பிறகு என்னண்டு கேட்கார். எல்லாமே 89 பாகையில தான் இருக்கு. சின்ன ஒரு வெப்பநிலை மட்டும்தான் குறையுது. ஸோ முதலாவது இந்த சமன்பாடு தெரியும் நினைக்கிறேன். P×T சமன் நம்ம கொடுக்குற வெப்பம் மொத்த வெப்பம் ΔH பாத்திரம் பிளஸ் திரவம் பிளஸ் ΔH சூழல். எவ்வளவுதான் எடுக்க போகுது நம்ம கொடுக்குற மொத்த வெப்பத்தையும். ஸோ ஆரம்பத்தில் 110 வாட் கொடுக்குறோம். ΔH ΔT இன்ட்டு பாத்திரம் பிளஸ் திரவம் பிளஸ் ΔH ΔT சூழல். இதுக்கு வெப்பநிலை மாறலண்டா வெப்பத்தை எடுக்கல. இது வெப்பத்தை எடுக்கலண்டா மொத்த வெப்பமும் சூழலுக்கு தான் போகுது. ஆகவே ΔH ΔT சூழல் சமன் 110 வாட். இப்ப இதை ஆஃப் பண்ணிட்டாரு. ஆளியை ஆஃப் பண்ணினா 110 வாட் கிடைக்காது. 0 சமன் ΔH ΔT பாத்திரம் பிளஸ் சூழல் பிளஸ் ΔH ΔT சூழல். இப்ப வெப்பநிலை பெருசா மாறல, 89 பாகையில இருக்கிறதால சூழலுக்கான வெப்ப இழப்பு 110 வாட்டாவே தான் இருக்கும். ஏண்டா பெரிய அளவுல வெப்பநிலை இப்ப இதே வரிசையில் இருந்தாண்டா இப்ப விடையில எல்லாம் 50°C அப்படி எல்லாமே 50-40ங்கிற இதுல இருந்தா, ஒருவேளை 40-50 பாகையாக இருந்தா வெப்பநிலை குறையுதுண்டா அதே வெப்ப இழப்பு வீதம் 110 வாட்டா இருக்காது 50°Cலயோ 40°Cலயோ. ஆனா 89 88 அந்த மாதிரியான பாகையில கிட்டத்தட்ட சராசரியா 110 வாட்டா தான் இருக்கும். பெரிய அளவுல மாறாது சூழலுக்கான வெப்ப வீதம். ஸோ இந்த வெப்பத்தை சூழலுக்கு வழியாகிற வெப்பத்தை யார் கொடுக்கார்? இப்ப நம்ம கொடுக்கறதுக்கு ஹீட்டர் இல்லைண்டா அவ்வளவுத்தையும் பாத்திரமும் நீரும் தான் சூழலுக்கு
பாத்திரம் நீர் தான் இருக்கி அங்க இருந்து வெப்பநிலை குளிரல் வலை தெரியும் தானே அப்படியே குறைஞ்சிட்டு போகும். பாத்திரம் சூழல்ல வெப்பநிலை குறைஞ்சிட்டு போகும். அந்த 10 செகண்டுக்கு நிப்பாட்டார். அந்த 10 செகண்டுக்கு பிறகு வெப்பநிலை என்னன்னு கேட்கார். இப்ப மொத்த வெப்பத்தை காணுவோம் பாத்திரம் சூழல் ரெண்டரையும். முதலாவது சொல்லிட்டார் பாத்திரத்துக்கு 200 ஜூல் K-1 தர 90ல ஆரம்பத்தில் இருக்கு மைனஸ் தீட்டா இறுதி வெப்பநிலை. இதான் அது இழக்கிறது பிளஸ் நீருக்கு 1 கிலோகிராம் தர 4200 ஜூல் கிலோகிராம் மைனஸ் 1 இந்த அடையாளம் போடுறல சமன்பாடு MCQ தர 90 மைனஸ் தீட்டா கீழே 10 செகண்ட் சமன் 110 வாட். இவர்தான் இது மைனஸ் மாறும் என்ற வெப்பநிலை பிளஸ் எடுக்கலையே வெப்பநிலை இதுல இருந்து குறையுது ஆரம்பத்தை விட இறுதியில குறைய ஆகவே மைனஸா மாறும். இதில் வந்தா 110 வாட்டுக்கு சமன் அதிகம். அவை 90 மைனஸ் தீட்டா கீழ் 10 இன்ட்டு 4400 சமன் 110 வாட். 90 மைனஸ் தீட்டா சமன் 4. 90 மைனஸ் தீட்டா சமன் 0.25 தீட்டா சமன் 89.75. ஸோ 5வது விடை. இது வெப்பத்தை நம்ம நிப்பாட்டினதுக்கு பிறகு வெப்ப இழப்பு வீதம் மாறாது 110 வாட் தான் சூழலுக்கு வெப்பம் இழந்துகிட்டு இருக்க போகுது. அந்த இழக்கிற வெப்பத்தை பாத்திரமும் நீரும் அது தனக்கிட்ட வச்சிருக்கிற வெப்பத்தை இழந்து அதுல வெப்பநிலை குறையும். அந்த 10 செகண்ட் பிறகு எவ்வளவு வெப்பநிலை குறையுங்கிற 10 செகண்ட் பிறகு என்ன வெப்பநிலையில இருக்கும் கேட்க. ஸோ 5வது விட. ஐம்பத்தி 3ஆம் கேள்வி. ஒரு கிடைநிலத்தில் ஒரு பீரங்கி தானப்படுத்தப்பட்டிருக்கும் அதேவேளை பீரங்கி இருக்கும் இடத்திலிருந்து 2000 மீட்டர் தூரத்தில் இருக்கும் இலக்கில் படுமாறு அதிலிருந்து ஒரு வெடிகுண்டு சுடப்படுகின்றது. வெடிகுண்டின் பாதையில் ஒரு குறித்த புள்ளியில் தற்செயலாக வெடிகுண்டு AB எனும் இரு பகுதிகளாக வெடிக்கின்றது. ஏயின் திணிவு பியின் திணிவின் இருமடங்காக இருக்கும் அதேவேளை இரு பகுதிகளும் ஒரே நிலைக்குத்து தளத்தில் சென்ற பின்னர் ஒரே கணத்தில் நிலத்தில் படுகின்றன. பீரங்கியிலிருந்து இலக்கின் திசையில் 1800 மீட்டர் தூரத்தில் ஏ படுமெனில் பீரங்கி பியிலிருந்து நிலத்தில் படும் தூரம் ஒரு 3 திணிவு எடுக்கன். இந்த இடத்துல வடிக்குது எடுக்கன். இது ஏ இது பி. ஏ வந்து 2 எம்மாவும் பி எம்மாவும் உடைஞ்சு ஏ வந்து 1800 மீட்டர்ல வந்து விழுவுதான். இங்கிருந்து 1800 இது வந்து 200 மீட்டர் ஏண்டா இதான் நிலத்தில் அடிக்க உண்மையா அடிக்க வேண்டியது. பி எவ்வளவு தூரம் போகும் கேட்க. ஸோ இது வந்து உந்த காப்பு தத்துவம் வெடிக்குது உந்தம் மாறப்படா. ஸோ உந்தம் மாறலண்டா இதுல திணிவு மையத்துல தானமும் மாறப்படா. ஸோ இது இஞ்செல்லாம் கொண்டு வந்து விடணும். இதுக்குள்ள இந்த இடத்துல வந்து விழுந்தா இடத்துல திணிவு மையம் வரும். ஸோ தானம் மாறும். ஸோ இதை தாண்டித்தான் கொண்டு விடணும். இது எம் இது வந்து 2M. ஆகவே 2 கொண்டு மாறி வரும். இது 1 மடங்குண்டா இது 2 மடங்கு தூரத்தில் இருக்கும். இது 200 மீட்டர் 1 மடங்குண்டா 2 மடங்கு 400 மீட்டர். 400 மீட்டர் தூரத்தில் விழுந்தா தான் இந்த 2M திணிவு மையம் 3M இந்த இடத்துல வரும். இது திணிவு மையம். ஸோ இது வந்து 400 மீட்டர். இவ்வளவும் 2000 பிளஸ் 400 2400 மீட்டர் அப்பால் போய் விழும். பீரங்கியிலிருந்து நிலத்தில் படும் தூரம் 2400 மீட்டர். 3வது விடை. 54வது.
10 சென்டிமீட்டர் நீளமுள்ள பென்சில் ஒன்று உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு குவிவு வில்லையின் ஒளியியல் அச்சு வழியே வைக்கப்பட்டுள்ளது. பென்சிலின் பிம்பத்தின் நீளமும் 10 சென்டிமீட்டர் எனில் வில்லையின் குவியத்தூரத்தின் பெருமானம் யாதென்று கேட்கார். இது வந்து இவ்வளவு 20 சென்டிமீட்டர், இவ்வளவு 10 சென்டிமீட்டர். பிம்பமும் பொருளுடையும் சைஸ் மாறல. ஸோ இது ரெண்டுக்கும் இடையில தான் இந்த 2f வந்து இந்த 20க்கும் 30க்கும் இடையில தான் இருக்கும். 2f பெருமானம் 2f. அது ஏங்கிறத புறவாரன். இப்போ நான் ஒரு கணிப்பு மூலமாகவே செய்கிறேன். நினைக்கிற தொங்கல் இது இப்படியே தான் வரப்போகுது. பிம்பம் இந்த இடத்துல வருகின்ற எடுக்க ஈஸியாக செய்யலாம். கொஞ்சம் கணிப்பு பார்ப்போம். இந்த இடத்துல வருது, இதான் இது பிம்பம் இடத்த வருது. இதுக்கான இந்த ஊசிக்கான பொருட்தூரம் 20, பிம்ப தூரத்தை நான் எக்ஸ் எடுக்கேன். இதுக்குன்னா இந்த முனைக்கு இது வந்து 20. இந்த பென்சில்ட பின்பக்கம் 30 சென்டிமீட்டர், அதில் யூ. இதை வந்து நான் x - 10 அதில் பிம்ப தூரத்தை x - 10 எடுக்கேன். ஏண்டா அதில் பிம்பத்திர நீளமும் 10 தான், ரெண்டு நீளமும் சமன். ஸோ இது 10 இதுவும் 10 தான். ஸோ இது எக்ஸ் என்றா x - 10, எக்ஸ்ல இருந்து ஒரு 10 கழிஞ்சு தான் அதில் பிம்ப தூரம் வரும். ஸோ முதலாவது இந்த ஊசிட முனைக்கு வந்து வில்லை சூத்திரத்தை பாய்ப்போம். இந்த திசையில தான் ஒளி வருது, இந்த திசையில வழியாகுது. ஸோ இந்த திசையில நம்ம நீளத்தளந்தா மைனஸ், இந்த ஒளி செல்ற திசைக்கு எதிர் திசையில நீளத்தளந்தா பிளஸ். ஸோ யூ வந்து பிளஸ் இந்த திசையில் அடக்கம். இது முனைக்கு மட்டும் எடுக்கன். யூ சமன் பிளஸ் 20, வி சமன் மைனஸ் எக்ஸ். ஒன்னிங்கில் வி மைனஸ் ஒன்னிங்கில் யூ சமன் ஒன்னிங்கில் எஃப் மைனஸ்ல போடுறேன். ஒன்னிங்கில் வி வந்து ஒன்னிங்கில் மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன்னிங்கில் 20 சமன் மைனஸ் ஒன்னிங்கில் எஃப். ரெண்டாவது இந்த பின் பக்கத்துக்கு எடுக்கன். மைனஸ் ஒன்னிங்கில் எக்ஸ் மைனஸ் 10 மைனஸ் ஒன்னிங்கில் 30 சமன் மைனஸ் ஒன்னிங்கில் எஃப். இது முதலாம் சமன்பாடு, இது இரண்டாம் சமன்பாடு. இது வந்து இதை கழிச்சண்டா இதுவும் பிளஸ் பிளஸ் பிளஸ். ஏண்டா மைனஸ் எல்லாம் மைனஸ்ங்கிறதால மைனஸாலே திரும்ப பெருக்கினண்டா எல்லாம் பிளஸ்ஸாக மாறும். ஸோ ஒன்னிங்கில் எக்ஸ் மைனஸ் 10, இதுல இருந்து இதை கழிக்கன். மைனஸ் ஒன்னிங்கில் எக்ஸ் பிளஸ் ஒன்னிங்கில் 30 சய ஒன்னிங்கில் 20 சமன் 0 என்றா பிளஸ் 2 எஃப்பும் பேத்துரும். ஸோ எக்ஸ் மைனஸ் 10 இங்கில் எக்ஸ் இன்டு எக்ஸ் மைனஸ் 10 சமன் இது இஞ்சால போனால் ஒன்றிங்கில் இல்லை 10 இங்கில் 600 வரும். ஸோ இது விட்டுப்பட்ட 60. ஸோ இது வந்து ப்ளஸ் 10 600 சமன் எக்ஸ் வர்க்க மைனஸ் 10x. ஸோ எக்ஸ் வர்க்க மைனஸ் 10x மைனஸ் 600 சமன் 0. ஸோ 30 தர 20 600. ஸோ எக்ஸ் மைனஸ் 30 எக்ஸ் ப்ளஸ் 20 சமன் 0. எக்ஸ் சமன் 30 எக்ஸ் சமன் மைனஸ் 20, இது வராது. எக்ஸ் சமன் 30 சென்டிமீட்டர், இது வந்து 20 சென்டிமீட்டர். அப்போ இந்த முனைக்கு வந்து யூ சமன் 20 வி சமன் 30. ஸோ எஃப் என்னங்கிறத காணலாம். ஒன்னிங்கில் வி மைனஸ் ஒன்னிங்கில் யூ சமன் ஒன்னிங்கில் எஃப். ஸோ யூ வந்து பிளஸ் வி வந்து மைனஸ். ஒன்னிங்கில் மைனஸ் 30 மைனஸ் ஒன்னிங்கில் 20 சமன் பிளஸ் ஒன்னிங்கில் எஃப். ப்ளஸில் இது நமக்கு தெரியாண்டு எப்பவுமே குவிவில்லைக்கு. ஸோ எஃப் தானே கேட்கா. மைனஸ் 20 மைனஸ் 30 இங்கில் 600 சமன் ஒன்னிங்கில் எஃப். எஃப் சமன் மைனஸ் 12 சென்டிமீட்டர். இந்த மைனஸ் பெருமானம் இருக்கிறதால இது வந்து குவிவு வில்லை. அதோட குவிய தூரம் வந்து 12 சென்டிமீட்டர். இதை நான் எப்படி 2f கடையில் இருக்கின்ற சொல்றேன்டா, இது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் பாசிபிள்னு பார்ப்போம். இந்த இடத்துல அதை எடுப்போம்.
டூப்ளிகேட் பண்ணிட்டு போட்டு எப்படின்டா இப்ப இது வந்து யூக்கு உள்ள கிடக்குன்னு பார்ப்போம், எஃப்க்குள்ள கிடக்குன்னு பார்ப்போம். ஒரு பொருள் எஃப்க்குள்ள இருந்தா, குவிய தூரத்துக்குள்ள இருந்தா மாய பிம்பம் எப்பொழுதும் உருப்பெருத்த விரும்பும். எஃப்க்குள்ள இருந்தா, ஸோ எஃப்க்குள்ள இருக்கே இயலா. ஏன்? எஃப்க்குள்ள இருந்தா ஒரு பிம்பத்திர சைஸ் பெருசா வரும், 10 சென்டிமீட்டரோட பெருசா வரும். ஸோ வந்து எஃப்க்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. எஃப்க்கும் 2Fக்கும் இடையில இருந்தாலும் உருப்பெருத்த பிம்பம் தான். 2Fல பொருளளவான பிம்பம், 2Fக்கு அப்பால் ஒரு சிறுத்த பிம்பம். இப்ப இது ஏன் 2 கடையில கிடக்கணும்டா, இப்ப இது 2F எடுப்போமே, இதுக்கு முன்னுக்கு இருக்கிறது Fக்கும் 2Fக்கும் இடையில இருக்கு. இதுல பிம்பம் ஒரு பெருக்கும், இதுல ஒரு சிறுக்கும். இப்ப நான் ஒரு 10 சென்டிமீட்டர்ல ஆல்ரெடி நம்ம அப்படியே கண்டுட்டு தானே 12 சென்டிமீட்டர். F 12டா 2F 24. அப்ப இது வந்து 4 சென்டிமீட்டர், இது வந்து 6 சென்டிமீட்டர். இப்ப என்ன நடக்கும்டா, 4 சென்டிமீட்டர்ல இருக்கிறது 6 சென்டிமீட்டரா மாறும். உதாரணத்துக்கு எடுக்க முன்னுக்கு இருக்கிறது என் 2Fக்கும் Fக்கும் இடையில இருக்கிறதுல 2Fக்கும் 2Fக்கும் இடையில இருக்கிறதுல எப்பவும் ஒரு பெருத்த பிம்பம் தானே தோன்றும். அப்ப ஒரு 6 சென்டிமீட்டர் ஆகும்டா. பின்னுக்கு இருக்கிறது ஒரு சிறுக்கும். இப்போ 4 சென்டிமீட்டர்ல இருக்கிறது 6 சென்டிமீட்டர்ல இருக்கிறது ஒரு 4 சென்டிமீட்டரா மாறும். வந்துதான் அந்த நீளம் 10 சென்டிமீட்டர் வரப்போகுது. இப்ப 2Fக்கு அங்கால பெய்த்துண்டா 10 சென்டிமீட்டரோட குறையத்தான் வரப்போகுது. 2Fல சரியாவும் இருக்கல. ஏண்டா இதுல கிராஃப் வந்து இப்படித்தானே, இது U இது V பிம்பம் முதல்ல அப்படி கூடி பிம்பமும் மாறும். ஸோ இது ஒரு வலை. ஸோ வந்து இது என்னண்டா V பிம்பம் ஒவ்வொரு பொறுத்தூரத்துக்கு ஏற்ற அதுல பிம்பத்திர தூரம். ஒரு 5ல வச்சா இத்தனையில வரும், அந்த மாதிரி. எஃப்க்குள்ள வச்சா அவ்வளவும் கூடிட்டு முடிவிலியை நோக்கி போய் எஃப்ல முடிவிலி, அது புறவு வார எல்லாம் மைனஸ் V மாறும். ஸோ சமனா சரி சமனா பிரியலா. ஸோ இதுதான் பிரியணும் என்ற வலை. ஸோ இப்படித்தான் வந்து ஒரு துண்டு பெருசாகணும், இன்னொரு துண்டு சின்னதாகணும். அப்படின்னா மட்டும்தான் பென்சிலுக்கு இது வரும். ஸோ இது 2F வந்து இதை விட 2F வந்து 20 விட பெருசு, 30 விட சின்னது. ஸோ F வந்து 15 விட 10க்கும் 15க்கும் இடையில இருக்கணும். ஒரே ஒரு விட தான் இருக்கு, 10 விட சின்னது. ஸோ 3வது வராது, 12ங்கிற 4வது விட மட்டும்தான் இருக்கு. இந்த மாதிரியும் எடுக்கலாம், இல்லாட்டி நிறைய எடுக்கலாம். ஐம்பத்தி 5 கேள்வி. உருவில் காணப்படும் சில்லானது 3 ஈருலோக PQ கீற்றுகளை அச்சுடன் உலோக ஆரை பகுதிகளை கொண்டு தொடுப்பதன் மூலம் செய்யப்பட்டுள்ளது. இது மையத்தினூடாக செல்கின்றதும் சில்லின் தளத்துக்கு செங்குத்தான ஒரு அச்சை பற்றி அலையுமாறு அமைக்கப்படலாம். சுற்றாடல் வெப்பநிலை எவ்வாறு மாறினாலும் அச்சில்லின் அலைவு காலம் மாறாமல் இருக்குமாறு சில்லு வடிவமைக்கப்பட்டுள்ளது. பின்வரும் கூற்றுக்களை கருதுக. சில்லின் சடத்துவ திருப்பம் வெப்பநிலையுடன் மாறலாகாது. வெப்பநிலை எப்படித்தான் மாறினாலும் அதுல கோண உந்தம் மாற மாட்டுச்சு. வெப்பநிலை T கூடினாலும் I1 ω1 சமன் I2 ω2. இப்ப வெப்பநிலை கூடினா I வந்து கூடுதுன்னு வைப்போமே, I கூடினா ஒமேகா குறையும். ஆனா மொத்த இது மாறாது வெப்பநிலையில.
இது T1ல இது T2லண்டா வெப்பநிலை மாறாது. இப்ப சொல்றார் எப்படித்தான் வெப்பநிலை மாறினாலும் அலைவு காலம் மாறாதாம். நான் ஆல்ரெடி சொன்னேன் அலைவு காலத்துக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. TF ஒமேகா 3 சமன். ஸோ இந்த இடத்துல அலைவு காலத்துக்கு பதிலாக நான் ஒமேகாண்டு கருதினா சரி. இந்த அலைவு காலம் மீடிரன் ஒமேகா 3 முறையாக்கு திரும்பிஞ்சொல்ல கடு முக்கியம். ஸோ அலைவு காலம் மாறலண்டா ஒமேகா மாறல அப்படிங்கிறத ஒமேகா மாறலன்னு சொன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்கிறதுக்கு வேண்டி அலைவு காலம் மாத்திச்சா தாரார். அவ்வளவுதான். ஸோ ஒமேகா மாறலையாம். ஒமேகா 1 சமன் ஒமேகா 2 ஆக இருந்தா I1 சமன் I2 ஆக இருந்தே ஆகணும். இல்லாட்டி வரையலாது. ஸோ முதலாவது கூற்று சில்லின் சடத்துவ திருப்பம் வெப்பநிலையுடன் மாறலாகாது. சரி. பி சில்லின் வடிவம் வெப்பநிலையுடன் மாறலாகாது. இப்ப சில்லிட வடிவம் வெப்பநிலையோட மாறலண்டா இப்படி ஒரு வெப்பநிலை கூடுதுன்னு வெப்பமே P விரிய போகுது. ஒரு கோல் நேரத்தான் விரியும். இந்த Q வடிவம் மாறல. கொஞ்சம் படங்கிற தெரியா. சாரி அபவுட் தட். ஸோ இந்த மாதிரி வந்து அதில் வடிவம் மாறலையாம். அதே வளைவு அப்படியே இருக்கி அப்படியே கொஞ்சம் பெருக்குது. இப்படி மாறாம இருந்தா வடிவம் I1 மாறாம இருக்குமா? இல்லையே. இந்த புள்ளி பற்றி இந்த இடத்துல இருக்கிற திணிவு பெறாமல் இந்த இடத்துக்கு போகுது. இங்க இருக்கிற திணிவு இங்க தூர போகுது. அப்ப I கூட போகுது. I கூடினா ஒமேகா குறையும். ஒமேகா மாறப்படா. ஒமேகா மாறப்படாண்டா I மாறப்படா. I மாறப்படாண்டா வடிவம் மாறாம வெப்பநிலை கூடினுச்சுன்னா இது இந்த மாதிரி தானே விரியும். இந்த மாதிரி விரியலா விரிஞ்சா I மாறும். I மாறப்படா. ஆனா இந்த மாதிரி விரிஞ்சா I மாறும், கூடும் வெப்பநிலை கூடினா. ஸோ பி வரையலாது. சி உலோகம் P-யின் ஏக பரிமாண விரிகைத்திறன் உலோகம் Q-வின் அப்பரிமாணத்திலும் கூடுதலாக இருக்க வேண்டும். இது உண்மையா எப்படி நடக்கும்டா? ஏன் எப்படி மாற்றினாலும் இது மாறலையாம். அது எப்படி என்றா வெப்பநிலை எப்படி நீங்க கூட்டினாலும் அது மாறலையாம் I. அது ஏன்டா இந்த இடத்துல P ஒரு கொஞ்ச தூரம் விரியுது இந்த வெப்பம், கொஞ்சம் தான் விரியுது. இது வந்து நீங்க படிச்சிருப்பீங்க ஹீட்ல. இது வந்து அந்த அயன் பாக்ஸுக்குள்ள இருக்கிற ஒரு அந்த மாதிரி ஒரு இதான் ரெண்டு வெவ்வேறு உலோக சட்டங்களை இணைச்சி வச்சு வெப்பநிலையை கொடுத்தா இதுல அல்பா பெருசி இதுல அல்பா பெருசி இதுல அல்பா சின்னதாக இருந்தா இந்த மாதிரி விரியும். இன்னும் வெப்பநிலையை கூட்டினீங்கன்னா இன்னும் விரியும், இன்னும் சுருங்கும். அது இந்த மாதிரி நல்லா சுருங்கிட்டு அப்படியே போகும். இப்ப இது கொஞ்ச தூரம் தான் விரிய போகுது. இதுல அல்பா நல்ல பெருசா இருந்தா இது இந்த மாதிரி உள்ளுக்கு போகும். இது கொஞ்ச தூரம் விரியும். இது நல்லா இது இந்த பக்கம் இப்படி சுருங்கும். ரெண்டு பக்கம் இப்படி சுருங்கி இந்த பக்கம் இப்படி வருவீங்களா. இந்த மாதிரி வந்துட்டுண்டா இப்ப இதுல I மாறாம இருக்கலாம், சாத்தியம் இருக்கு. ஏன் இந்த இடத்துல இருக்கிற துணிக்கே இடத்த வந்துட்டு. ஸோ I கூட போகுது. இதால இந்த இடத்துல இருந்த துணிக்கு இந்த இடத்துக்கு வந்து வருது. ஸோ இது குறையுது. அதுல தூரம் இந்த அச்சுல இருந்தான தூரம் கூடையில இருந்து குறையுது. ஸோ இதால I குறைய போகுது. இதால இங்கிருந்து விரிஞ்சி இந்த இடத்துக்கு வாரதால I கூடுதோ, இந்த இடத்தால வாரதால I குறையுது. ஸோ ரெண்டும் கிட்டத்தட்ட சமனா இருந்தா மாற்றம் இல்லை. அதே ஐல அப்படியே இருக்க போகுது. இப்படி இருக்கணும்டா P விரிகிறதை விட விரைவா Q விரியணும். இதுல என்ன சொல்றார்? P ஏக பரிமாண விரிகைத்திறன் Q-வின் அப்பரிமாணத்திலும் கூடுதலாக இருக்க வேண்டும். P கூடுதலா இருந்தா அவர் நல்லா பறந்துடுவார். வளர்த்துட்டு வந்து மரம் எப்படித்தான் விரிஞ்சாலும் I கூடத்தானே போகுது. அப்படி இருக்கலாது. நல்லா கூடி அது இந்த அளவுக்கு இப்படி விரிஞ்சு வேறு வாரத்துக்குள்ள இவர் அங்க போய் தரண்டா எல்லாம் வழியால இருக்கு. ஸோ I கூடும்.
வெப்பநிலை கூடினா. ஸோ அப்படி வரையலாம். Q தான் கூடிய இருக்கணும் P விட. இருக்க வேண்டும் சிங்கிறது சி கூற்றுப்புல A மாத்திரம் உண்மை. முதலாவது விட. முறையே θ1, θ2, θ3 எனும் வெப்பநிலைகளில் உள்ள M1, M2, M3 ஆகிய 3 வெந்நீர் திணிவுகள் ஒவ்வொன்றும் M திணிவுடன் நீர் திணிவை கொண்ட 3 சர்வசம குளிர்கலன்களில் இறுதி வெப்பநிலை θ0 கிடைக்குமாறு சேர்க்கப்படுகின்றன. இப்போ மூணு வெவ்வேறு வெப்பநிலைகளில் வச்சிருக்கார். θ3, θ2, θ1 மூணு திணிவும் வச்சிருக்கார். எல்லாம் M திணிவு. இதுக்குள்ள இதுல வேற வெப்பநிலை ஒன்று பெரிய வெப்பநிலையா இருக்கும், ஒன்று சின்ன வெப்பநிலையா இருக்கும். இதுக்குள்ள அந்த திணிவை கொண்டு இப்ப θ3 வெப்பநிலையும் θ2, θ1 ஊத்துறார். அப்படி ஊத்திட்டு போகக்குள்ள மூணுட வெப்பநிலையும் θ0 வார வரைக்கும் இந்த மூணுடையும் இறுதி வெப்பநிலை θ0 வார வரைக்கும் ஊத்துறார். இப்ப θ2 100 பாசி என்றும் இது ஒரு 80 பாசி என்றும் 50 பாசி என்றும் எடுத்தனண்டா இதுல ஒரு M3 திணிவும் மொத்த திணிவும் M3 எடுத்திருக்கார். நான் ஒரு கேபிட்டல் M3 திணிவும் கேபிட்டல் M2 திணிவும் கேபிட்டல் M1 திணிவும் எடுத்தண்டா இதுக்குள்ள ஊத்துறாரு தானே. இது M3 விட M2 குறைய M3 கொஞ்சம் காணும். ஏண்டா கூட வெப்பநிலை கூட வெப்பம் கூட அப்ப கொஞ்சம் திணிவை ஊத்தினாலே θ0 வந்துடும். இப்ப இது 50 பாசிலாம் இருக்கு. அப்ப நல்ல கூடியா M1 கூட தேவை அந்த θ0 வெப்பநிலையை வர வைக்கிறதுக்கு. எதை விட M3 விட. ஸோ கேபிட்டல் M3 குறைய கொஞ்சம் ஊத்தினா காணும். அதை விட M2 அதை விட M1. உதாரணத்துக்கு எடுத்து இப்ப குளிரல் வலையை வச்சு இப்ப குளிரல் வலையில குறிப்பிட்ட நேரத்துல இதர வெப்பநிலையை விட இந்த மூணு வெப்பநிலையும் கூப்பிட்டா θ1 வெப்பநிலை கூட இருக்கு. ஸோ இது வெப்பம் கூட இருக்கு. இதர வெப்பம் கூட இதர வெப்பம் அதை விட இரண்டாவது இது மூணாவதுல இருக்கு. ஸோ அதாவது டெல்டா H MS டெல்டா θ. இதுல எல்லாமே θ0 வெப்பநிலை தான் சேர்த்து இது மாத்தல. எஸ் நீர் தான், அதால் இதுவும் மாறாது. இதுல M கூடினா டெல்டா H கூடும். ஸோ இது M கூடினது. M1 தான் பெருசி, M2 விட அடுத்ததான் M3. ஏன் கூட வெப்பநிலை வெப்பநிலை குறையத்தான் குறையுது. ஒரு குறிப்பிட்ட காலத்துல இதை விட இதர வெப்பநிலை கூட இருக்கின்றா கூட தண்ணி இருந்திருக்கு. கூட இருந்தா தானே நல்ல குறையும் வெப்பநிலை குறையிறது கூட டைம் எடுக்கும். கூட தண்ணி இருந்தா இருந்தா கொஞ்சம் கெதியாவே இறைஞ்சிடும். ஸோ இதை விட இதுக்குள்ள இருக்கிற தண்ணி நீர் கூட M1 பெருசி M3 விட. ஸோ இதுதான் ஓர்டர். M3 சின்னது. M3 சின்னதுண்டா θ3 பெருசி. ஏன் கொஞ்சம் தண்ணிக்கு θ0 வருதுண்டா பெரிய வெப்பநிலையா இருந்திருக்கும். ஏண்டா கொஞ்சம் திணிவை வச்சு அந்த θ0 வெப்பநிலையா இருக்கக்கூடிய மாதிரி இருந்திருக்கு. ஸோ மாறி வரும். θ3 ஆக பெருசி, θ2 θ1 ஆக சின்னது. ஸோ θ3 பெருசி, M1 அங்கால பெருசி மூணாவது விட. ஒரு நிற ஒளிக்கதிரொன்று ஓவை மையமாக கொண்ட ஒரு ஊடுகாட்டும் பிளாஸ்டிக் கோளத்தின் மீது ஒரு விட்டத்திற்கு அண்மையிலும் அதற்கு சமாந்தரமாகவும் பட்டு உருவில் காணப்படுகின்றவாறு முறிவடைகின்றது. இதுவும் சமாந்தரம். உருவில் காணப்படுகின்றவாறு முறிகின்றது. பிளாஸ்டிக் முறிவு சுட்டி அன்னளவாக பிளாஸ்டிக்கிட முறிவு சுட்டியை கேட்கார். இதை நான் ஒரு I எடுக்கேன். இதை R
இதுவும் ஆர். கொஞ்சம் பெருசாக்குறேன் படத்தை. இது ஆர்ண்டா இதுவும் ஆர் ஏண்டா இதுவும் விட்டம் ஆரை ரெண்டும். ஸோ இதுவும் சமன். ஸோ இந்த கோணமும் சமன். இதுவும் சமன்ண்டா வெளியாக இருந்தால் அதே ஐயோடனே வெளியாகும். ஸோ இதுவும் ஐ. இதுவும் சமாந்தரம்ங்கிறதால இது வந்து ஐ நினைக்கிறது. இது ஆல்ஃபாண்டும் இதை தீட்டான்னு எடுக்கணும். இது தீட்டா இது தீட்டா நினைக்கிற கோடும் இதுவும் சமாந்தரம்ங்கிறதால இது அல்ஃபா. அல்ஃபா சமன் 2 தீட்டா. ஸோ இது வந்து 2 தீட்டா. ஸோ கொள்கை செஞ்சா 1 இன்டூ sin 2 தீட்டா சமன் n இன்டூ sin தீட்டா. இல்லை sin தீட்டாவை தீட்டாண்டே எடுக்கட்டாம். ஸோ 2 தீட்டா சமன் n இன்டூ தீட்டா வெட்டுப்பட்ட n சமன் 2. ஒரே சொட்டி 2. 4வது விடு. 58. ஒளி முதல் ஒன்று உருவில் மேற்பரப்பிற்கு மேலே ஒரு புள்ளி ஓவில் உள்ளது. புவி மேற்பரப்புக்கு மேலே புள்ளி ஓவில் உள்ளது. பகலில் வளியின் வெப்பநிலை பூமி மேற்பரப்பிலிருந்து மேல் நோக்கி செல்லும் போது படிப்படியாக குறைகின்றது. புவி மேற்பரப்புக்கு மேல இருக்கி சுதந்திரத்துல இருக்கி புவி மேற்பரப்பு வெப்பநிலை மேல போக்குல குறையுதான். அதாவது இந்த இடத்துல ஒரு 30 பாகைண்டா இந்த இடத்துல ஒரு 30, 28, 26 இந்த மாதிரி போகுது. 24 இஞ்சால போக்குல 32, 34, 36 போகுது வெப்பநிலை. இதுல வேகத்தை கண்டோம்டா. சரி, வேகத்துக்கான சமன்பாடு v சமன் ஒளியிட வேகம் காமா ஆர்டிங்கள் எம் வர்க்கமூலத்துக்குள்ள. ஸோ வி நேர்வித சமன் வர்க்கமூலம் டி வெப்பநிலைக்கு நேர்வித சமன். ஸோ வெப்பநிலை குறைஞ்சா வேகம் குறையும். இந்த பக்கம் போகக்குள்ள வேகம் படிப்படியாக குறையும். இந்த இடத்துல ஒரு 30 330 ms -1 எடுத்தா இது ஒரு 300, ஒரு உதாரணத்துக்கு தான் 200, 100 எடுத்தா மேல போக குறையுது, வேகம் குறையும். அதாவது கிட்டத்தட்ட அமர்முடுகள் மிஞ்சல பக்கம் போக ஆறுமுடுகள். ஏன் வேகம் கூட போகுது படிப்படியா. ஒவ்வொரு செகண்டுக்கும் வேகம் கூடுதுண்டா ஆறுமுடுகள். ஸோ வேற படம் இப்ப போனதை விட முதலாவது போடுறது இந்த தூரத்தை விட இந்த தூரம் சின்னதா இருக்கும். இந்த தூரத்தை விட இந்த தூரம் சின்னதா இருக்கும். ஏன் வேகம் குறைஞ்சிட்டு போகுது, அமர்முடுகள் தானே, அப்படி சின்னதா இருக்கும். இதை விட இந்த வேகம் கூட. அப்ப இது ரெண்டு கடையில ஒரு செகண்ட்ல போனதை விட இதுவும் வேகம் கூட. ஸோ இது இந்த அளவுக்கு போகும், இதை விட இது வேகம் கூட, அப்படியே போகும். வார கிராஃப் 3வது கிராஃபா படம் 3வது படம். கேள்வி. இரு மோட்டார் கார்கள் உருவில் காணப்படுகின்றவாறு ஒரு வீதி வழியே மாறாக்கதிகளுடன் செல்கின்றன. ஏயின் சாரதி தனது காரின் ஹோர்னை முடிந்த எஃப் நோட்டில் தொடர்ச்சியாக ஒலிக்கிறார். அப்ப ஏதான் வந்து சோர்ஸ் ஒளி முதல் எஃப் நோட்டாம் 8 முடின. தொடக்கத்தில் பி ஆனது ஏயிலும் பார்க்க விரைவாக செல்கின்றது. ஏயிலும் பார்க்க விரைவாக செல்கின்றது. சடதியாக பி கதையை குறைத்து நிற்கின்றது. ஏ அதேவேளை அதே கதையிலே
தொடர்ந்து சென்று நிப்பாட்டி இருக்கும் B ஐ கடந்து செல்கின்றது. நேரம் T உடன் B இன் சாரதிக்கு கேட்ட ஒளியின் மீடிடன் F இன் மாறலை சிறந்த விதத்தில் வகைக்குறிக்கும் வரைவு. ஆரம்பத்தில் B வேகமா போகுது A விட, அதாவது V object, இது Vs, இது source, இது object. அவதானி. இப்ப தோற்றமுடனுக்கான சமன்பாடு V plus or minus V naught, V plus or minus Vs into F naught. இந்த சமன்பாடு எப்படி பாவிக்கிறேன்டா, இது நான் பேசிக்ல இருந்து போறேன். முதலாவது சோர்ஸ் ஓய்வுல இருக்கி, ஒப்ஜெக்ட் நோக்கி வருது. இது வந்து சோர்ஸ் ஓய்வுல இருந்தா அதோட மீடிரன் அலை நீளம் மாறாது, அந்த ஒளியிட அலை நீளம் மாறாது. ஸோ இந்த பக்கம் வியோட ஒளி வருது, இந்த பக்கம் வி ஒப்ஜெக்டோட அவர் நோக்கி போறார். ஸோ இது சார்பும் கூட்டுப்படும் எது திசையில் இருந்தால் வி பிளஸ் வி நோட். ஸோ எஃப் டேஸில் வி பிளஸ் வி நாட், விஎஸ் 0, ஸோ வி இன்ட்டு எஃப் நாட். இப்போ இதே இது இவர் விலத்தி போனார்ண்டா எஃப் டேஸ் சமன் வி மைனஸ் வி நாட் கீழே வி இன்ட்டு எஃப் நாட். ஏன் இது வியோட வருது, ஒரு வி நோட்டோட போகிறார். இப்போ இவரை நிப்பாட்டினா இந்த திசையில் வி நோட்டை கொடுக்க, இஞ்சாலையும் வி நோட்டை கொடுத்தா வி மைனஸ் வி நோட்டோட இங்கே வந்து அடைய போகுது. சார்புகம் மற்ற அந்த சமன்பாட்டை போட்டும் பார்க்கலாம். ஸோ இப்போ சோர்ஸ் அசைஞ்சா இதான் முதலாவது. அடுத்தது ஒப்ஜெக்ட் ஓய்வில் இருக்கி, சோர்ஸ் இந்த பக்கம் அசைய போகுது விஎஸோட, ஒப்ஜெக்ட் ஓய்வு இந்த திசையில் போனால் இந்த போகிற திசையில் அதில் அலைநீளம் குறையும், அதுக்கு போகிற திசைக்கு எதிர் திசையில் அதில் அலைநீளம் பெருசாக மாறும். ஸோ இதில் அலைநீளம் குறைய போகுது. எஃப் டேஸ் சமன் வி பிளஸ் வி நாட் 0 கீழே வி மைனஸ் விஎஸ் இன்ட்டு எஃப் நாட். என்ற இதில் சின்னது, இது சின்னது, ஆகவே சின்ன பெருமானம். எப்படி வந்தா வி சமன் எஃப் லெம்டா, லெம்டா சமன் இந்த திசையில் போகிறதால இதில் லெம்டா சின்னது. ஸோ விங்கள் இந்த திசையில் போகுது. ஒரு ஒளியாலேயே இவர் விட்டுட்டார் ஃபர்ஸ்ட்டுக்கு வியோட போகக்குள்ள, ரெண்டாவது ஒளியாலையை விடக்குள்ள ஒரே இடத்துல இருந்து ஒளியாலையை இந்த இடத்துல விட்டாண்டா இது போகிறதுக்கும், ஒரு செகண்டில் ஒரு அலையை விடுதுண்டா இந்த செகண்ட், திரும்ப அடுத்த செகண்டில் இது இங்கே வரும், இது இங்கே வரும், இன்னொரு அலையை அவர் விடுவார். இப்போ இது இவர் மூவ் ஆகிறாருண்டா இருந்து ஒரு அலையை விடுவார், திரும்ப இது இந்த இடத்துக்கு வரக்குள்ள இவர் இந்த இடத்துக்கு மூவ் ஆயிடுவார், திரும்ப இந்த ஒரு அலையை விடக்குள்ள அதில் அலை வழங்கணும்னு நினைக்கிறேன், வழங்காது. அவர் மூவ் ஆகிட்டே இருக்க, அவர் அந்த அலையை விடக்குள்ள ஒரே குறிப்பிட்ட மீடியனோட அலையை விட்டுக்கிட்டே இருக்கார். அந்த டைம்ல இவர் மூவ் ஆகிறதால சின்னதாக வரும். இது இந்த இடத்துல போனதுக்கு பிறகு உண்மையா இந்த இடத்துல இருந்து விட்டு இருந்தா விடத்தான் வரும், ஆனா அவர் இஞ்சால கொஞ்சம் மூவ் ஆனதால இதுவும் கொஞ்சம் இஞ்சால மூவ் ஆகும். இது இந்த இடத்துல இருந்து, அதாவது மூவ் ஆகினா இந்த பக்கம் குறையும், கொஞ்சம் விளங்கி இருக்க பாருங்க. ஸோ இதில் லெம்டா வந்து சின்னது, இதில் லெம்டா பெருசு. லெம்டா சின்னதுன்னா மைனஸ் கீழுக்கு, இது பெருசாக யோசிக்கிறல, கீழுக்கு லெம்டா இதில் சின்னது, ஸோ கீழுக்கு மைனஸ் சின்னது தானே. ஸோ பி மைனஸ் வி நைட்டுங்கள் எஃப் நாட். இப்போ எப்படி வந்தா விஎஸ் வந்து இந்த திசையில் இயங்கினா, விஎஸோட இந்த திசையில் இயங்கினா இந்த பக்கம் பெரிய லெம்டா, இந்த பக்கம் சின்ன லெம்டா. ஸோ ஆப்ஜெக்ட் அப்படி இருக்கார். அப்போ எஃப் டேஸ் சமன் விங்கள் வி பிளஸ் விஎஸ் இன்ட்டு
எஃப் நாட் ஏன் பெரிய லம்டா. இப்போ ரெண்டு பேருமேங்கிற கான்செப்ட் போவோம். இது வந்து vs உடையங்கிறார், இது வந்து v நாட் உடையங்கிறார். f dash சமன் v plus or minus v நாட் இங்கிள் v plus or minus vs into f நாட். இதை இந்த வாய்ப்பாடை பாடமாக்கிட்டீங்களா? சரி, இப்போ v வகத்தோட ஒளி அலை வருது. ஸோ எதிரெதிர் திசை கூட்டுப்படும். அப்போ v plus v நாட் மேலுக்கு லெம்டா இப்போ அலை நடத்துகிற இதை பார்க்கணும். இந்த திசையில் இயங்குறதால இது சின்னது, இந்த திசையில் இயங்குறதால. ஸோ இந்த திசையில் பெருசு. ஸோ சின்னது எடுத்தோம்னா v மைனஸ் v s இன்ட்டு எஃப் நாட், எஃப் டேஷ்ட பிரமாணம். இப்போ மாறி இயங்கினா ரெண்டும் வேற, இவரும் ஜடையங்கிறார் இவரும் ஜடையங்கினார்டா இது வந்து பெரிய லெம்டா, அதோட இது v, இது v ஆப்ஜெக்ட். f டேஷ் சமன் v பிளஸ் v நாட். ஏன் இந்த பக்கம் v ஒளி அலை வருது, ஒளி அலைக்கு அதே திசையில் அவர் இயங்குறதால ரெண்டும் கூட்டுப்படும். இப்போ லெம்டாட பிரமாணம் பெருசி, ஆகவே v பிளஸ் vs இன்ட்டு எஃப் நாட். இந்த மாதிரி தான் காண்றது, இந்த சமன்பாட்டை பாவிக்கிறேன். ஸோ அப்போ கழிக்கிறோம். ஆரம்பத்தில் b வேகமாக போகுது. ஸோ இது v நாட் இந்த திசையில் போகுது, இது vs இந்த திசையில் போகுது. ஸோ இந்த பக்கம் லெம்டா சின்னது, இந்த பக்கம் லெம்டா பெருசி. ஸோ எஃப் ஆரம்பத்தில் கிடைக்கிறது எஃப் டேஷ் சமன் v மேலுக்கு இந்த பக்கம் v, இந்த பக்கம் v நாட்டுங்கிறதால கழிவடும். லெம்டா சின்னது v மைனஸ் vs இன்ட்டு எஃப் நாட். இதான் ஆரம்பத்தில் சொல்றார். v ஆப்ஜெக்ட் தான் பெருசாம் v சோர்ஸை விட, v வேகமாக போகுது. ஸோ v ஒப்ஜெக்ட்டுக்கு ஒரு 30 ms மைனஸ் 100 எடுத்துட்டா இதை 15 ms மைனஸ் 100 எடுக்கேன், இதை 330 எடுக்கேன். மைனஸ் 30, இது 330 மைனஸ் 15. இப்போ உண்மையாக எஃப் டேஷ் சமன் 300 இங்குள் 315 எஃப் நாட். ஸோ இது வேகமாக போகிறதால இது பின்னம் தசமத்தில் வரும். ஏன் தொகுதி பகுதியை விட சின்னதாக இருக்கு. ஸோ இது தசமம் சைவ தசம்னு வரும் இதுக்கு விட. ஸோ கீழுக்கு வரும், எஃப் நோட்டை விட சைவ தசம் ஏதாவது ஒரு பெருமானத்தோட எஃப் நோட்டுன்னு வரும். ஸோ அது கீழுக்கு வரும் ஆரம்பத்தில் தொடங்கக்குள்ள. ஸோ முதலாவது மூணாவது நாலாவது வெட்டுப்படும், அதாவது ரெண்டுக்குள்ளாம் போட்டி. அந்த ரெண்டையும் கண்டுபிடிச்சிங்கன்னா சரி. அப்போ 2 5ங்கிற கண்டம்டா சரி, 2 5 ரெண்டுல ஏதாவது உண்டு. அடுத்தது தொடக்கத்தில் b ஆனது விரைவாக செல்கிறது, சடுதியாக b கதியை குறைத்து நிற்கிறது. இப்போ வேகத்தை குறைச்சிட்டே வரார். ஸோ எது மாறப்போகுது? இது மாறாது, இது வேகம் மாறலை. ஸோ லெம்டா மாறாது, அதே சின்ன அதே அப்படியே இருக்கும். இப்போ இது வேகத்தை குறைக்க போறார். இப்போ 30லேருந்து 28 26 அப்படியே குறைஞ்சிட்டே வந்து 0க்கு வர போறார். ஸோ 0க்கு வந்ததுக்கு பிறகு பார்ப்போம் கூட்டிருக்கா குறைஞ்சிருக்கின்றது பிறகு வழங்கும். எஃப் டேஷ் சமன் 330 315 எஃப் நாட். ஸோ இது வந்து இப்போ பகுதி தொகுதி பெருசி பகுதியை விட. ஸோ 1 வரப்போகுது. ஸோ எஃப் டேஷ் வந்து பெருசி எஃப் நோட்டை விட. ஸோ மேலுக்கு வந்துட்டு எஃப் நாட் பெருசி, எஃப் நாட்டை விட எஃப் டேஷ் பெருசி. ஸோ ரெண்டுக்கும் சரியாக தான் இருக்கு. சடுதியாக கதை நிற்கிறது. ஏ அதே வேளை தொடர்ந்து சென்று நிப்பாட்டப்பட்டிருக்கும் பியை கடந்து செல்கிறது. இப்போ கொஞ்சம் அதே இது 0 ஓய்வில் நின்றது பிறகு அதே வேகத்தோட கொஞ்சம் தூரத்துக்கு இவர் வருவார். வந்து இதை கடந்துஞ்சால போனதுக்கு பிறகு இப்போ ஒப்ஜெக்ட் ஓய்வு இந்த இடத்துல இருக்க. இதை கடந்ததுக்கு பிறகு வி சோர்ஸ் விஎஸோட பயணிக்கும். இந்த இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு பார்ப்போம். விஎஸோட இந்த திசையில் போகுது. இந்த பக்கம் லெம்டா பெருசி, இந்த பக்கம் லெம்டா சின்னது. ஸோ இது பெருசி.
ஸோ இந்த இடத்துல இப்போ எஃப் டேஸை பார்த்தோம்னா எஃப் டேஸ் மேலுக்கு வி ஆப்ஜெக்ட் 0 திரும்ப எழுதுற அந்த இதை ஞாபகம் நிற்கணுங்கிறதுக்கா வி ப்ளஸ் ஓ மைனஸ் வி ஆப்ஜெக்ட் இங்கில் பி ப்ளஸ் ஓ மைனஸ் விஎஸ் இன்ட்டு எஃப் நாட். ஸோ இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் 0 ஸோ வி ப்ளஸ் இது இது பெரிசி லெம்டா ஸோ வி ப்ளஸ் விஎஸ் இன்ட்டு எஃப் நாட் அதான் எஃப் டேஸ். இப்போ விஎஸ்க்கு ஒரு பிரமாணம் இருக்கும் ஒரு 30 எடுக்கேன் 15 எடுக்கேன். ஸோ மேலுக்கு 330 கீழே 330 ப்ளஸ் 15 இன்ட்டு எஃப் நாட் 330 இங்கு 345 இன்ட்டு எஃப் நாட். இது வந்து சின்னது எஃப் டேஸ் சமன் இது எஃப் டேஸ் வந்து என்னது எஃப் நாட்டை விட சின்னது. ஏன் இதை விட தொகுதியை விட பகுதி பெருசி. ஸோ 0.2 வரும் சின்னது. ஸோ கீழே வரப்போது ரெண்டாவது புலை என்ற மேலுக்கு எஃப் நோட்டை விட பெருசின்று இல்லது புலை எஃப் நோட்டை விட சின்னது 5வது விட. ஒரு உலோகக்கோள் தொடக்கத்தில் பூச்சிய பாசியில் உள்ளது. இப்போது அக்கோளின் ஒரு முனை கொதிநீரில் அமர்த்தப்பட்டு மற்ற முனை உரியில் காணப்படுகின்றவாறு விரல்களினால் பிடிக்கப்படுகின்றது. விரல்களின் வெப்பநிலை 37 பாசி ஆகும். ஒரு குறித்த கணத்தில் கோள் வழியே எக்ஸ் உடன் வெப்பம் பாயும் வீதம் RQ ஆனது மாறும் விதத்தை பின்வருவனவற்றில் எது வகை குறிக்கிறது. இது காவக்கட்டிடப்படல. ஸோ சூழலுக்கான வெப்ப இழப்பு இருக்கும். காவக்கட்டுண்டா தருவார் இந்த மாதிரி இல்லைன்னா செல்வார் சென்ன மட்டும் தான் எடுக்கணும் நம்ம. ஸோ இதில் செல்லலைங்கிறதால காவக்கட்டலை. ஸோ நேர்கோடு வராது. ஸோ 1 2 2 வராது. 3 4 5 ஏதாவது உண்டு. இப்போ ஆரம்பத்தில் கோல் 0 பாய்சியில் இருக்கு. அதான் மெயின் தரவு. ஸோ இதுவும் 0 பாய்சி இந்த இடத்துலையும் 0 பாய்சி. 0 பாய்சி என்றா இதுவும் நம்முட கையில இருந்தும் வெப்பத்தை இது எடுக்கும். வெந்நீர்ல இருந்தும் ஆரம்பத்தில் வெப்பத்தை எடுக்கும். ஸோ 2 பக்கம் இருந்தும் வெப்பம் பாய போகுது ஆரம்பத்தில். ஸோ ஆரம்பத்தில் RQ 2 திசையில இருந்தும் பாய போகுது. அதோட RQ சமன் KA θ1 minus θ2 into L. ஸோ வெப்பம் கூட வெப்பநிலை கூட இதில் இந்த 100ல இருந்து 0ல இருந்து படிப்படியாக 1 2 3 வரும். ஸோ இது கூட RQ குறையும். ஸோ குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு கட்டத்தில் இங்கிருந்து வார வெப்பமும் இங்கிருந்து வார வெப்பமும் ஆறும் சமனாக்குள்ள 0 ஆகி வரும். இது உண்மையா இந்த ஸோ இதான் கோல்ட முனைன்ற எடுத்துண்டா இதான் கோல்ன்ற எடுங்க. ஸோ இங்கிருந்து ஒரு சின்ன ஆர்கியோட இங்கிருந்து பாயிர வெப்பம் இப்படி வரும். இந்த கோல் இது வந்து 100 பாய்சி முனை, இது வந்து 37 பாய்சி முனை. இந்த 37 பாய்சியிலிருந்தும் வெளிப்பாய்ச்சல் இருக்கும். இங்கிருந்தும் ஒரு பாய்ச்சல் இருக்கும். இது எல்லாம் பிளஸ்ஸாக தான் வரணுமாக்கும். ஸோ இது அப்படியே மேலுக்கு ஆக்கினண்டா அப்படியே வரும். இது பெருசி 100 பாய்சியால் கிடைக்கிற RQ பெருசி. இது சின்னது 37 பாய்சியாலே வரப்போகுது. ஸோ இது சின்னது. அதில் எதிர் திசைண்டா அப்படி தான் வரும். அப்படியே வந்து அப்படியே போகும். ஸோ 5வது விட வெப்பம் பாயும் வீதம் RQ. இது 100 பாய்சியில் இருக்கிறது பெரிய RQ. இது சின்ன 37 பாய்சியில் இருக்கிறது சின்னது. ஸோ இது மேலுக்கு ஆக்கினோம்டா இந்த மாதிரி வரும்.
அஞ்சாவது. அவ்வளோதான்.